புகழ் அனைத்தும் அல்லாவுக்கே. உலகில் நாம் காணும் எல்லா நன்மைகளும், அறிவும், செல்வமும், பாதுகாப்பும் எல்லாம் அல்லாவின் அருளால்தான் நமக்கு கிடைத்தது. அதனால் புகழ்பெறத் தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனே. அவன் தன் அடியாருக்கு இந்த வேதத்தை, திருக்குரானை அருளினான். இங்கு அடியார் என்று குறிப்பிடப்படுவது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் அவர்களுக்கு குரானை மனிதகுலத்திற்கு வழிகாட்டியாக அருளினான். அதில் எந்த வளைவும் இல்லாதவாறு அருளினான். அதாவது குரானில் முரண்பாடு இல்லை, குழப்பம் இல்லை, அநியாயம் இல்லை. அது முழுக்க முழுக்க உண்மை மற்றும் நீதியின் பாதை. குரானை மனிதனுக்கு நேர்வழியாக அமைத்தான். குரான் மனிதனை தவறு செய்வதிலிருந்து நேர்வழிக்கு திருப்பும், இருளிலிருந்து ஒளிக்கு கொண்டு வரும். இவ்வுலகிலும் மறுமையிலும் வெற்றி பெறச் செய்யும். எல்லாம் வல்ல இறைவன் இந்த வேதத்தை கடுமையான தண்டனை பற்றி எச்சரிக்கவும் அருளினான். அல்லாஹ் மனிதனை அச்சுறுத்த விரும்பவில்லை. அவன் கருணை மிக்கவன். ஆனால் தவறான பாதையின் பின்விளைவுகளை முன்கூட்டியே எச்சரிக்கிறான். நல்லொழுக்கம் செய்து ஈமான் கொண்டவர்களுக்கு அழகிய நற்கூலி உண்டு என்று அல்லாஹ் கூறுகிறான். அதாவது ஈமான் மட்டும் போதாது, செயல்களும் நல்லதாக இருக்க வேண்டும். அவ்வாறு நல்ல ஈமானுடன் நல்ல செயல்கள் செய்பவர்களுக்கு மன அமைதி, உலகில் பரக்கட், மறுமையில் ஸ்வர்க்கம் போன்ற நற்கூலிகள் அனைத்தும் அல்லாவின் கருணையால் கிடைக்கும். அவ்வாறு இருப்பவர்கள் அதில், அதாவது ஸ்வர்க்கத்தில் என்றென்றும் நிலைத்திருப்பார்கள். மனிதனுக்கு இவ்வுலகில் எதுவும் நிரந்தரமில்லை. ஆனால் ஸ்வர்க்கம் மட்டும் நிரந்தரம். அங்கு பயமில்லை, துயரமில்லை, பிரிவு இல்லை. அப்பேற்பட்ட கூட்டத்தில் ஒருவராக நம்மையும் எல்லாம் வல்ல இறைவன் ஆக்கி அருள்புரிவானாக. ஆமீன்.